ப்ரோ உங்க பேரு? என் பேர் சக்திவேலன் ப்ரோ. எந்த ஊர் ப்ரோ நீங்க? நாங்க ஈஸ்லாபுரத்துல இருந்து வரோம். சரி, நம்ம ஊர் ஆடி கிருத்திகை எப்படி போயிட்டு இருக்கு? ஆடி கிருத்திகை வந்து வருஷத்துல ஒரு நாள் வந்து திருத்தணி திருவிழான்ற மாதிரி தான் வந்து ஆடி கிருத்திகை. எல்லாம் நம்ம கிருத்திகைனாலே திருவிழாவே வந்து சூப்பரா திருவிழா மாதிரி தான் இருக்குங்க. ஆடி கிருத்திகை மாதிரி பார்க்க முடியாது. கடவுள் அந்த ஒரு நாள் வந்து சந்தோஷமா இருக்கலாம், வேண்டுதல் வச்சுமா எல்லாருக்கும் நிறைவேறும். அந்த மாதிரி வச்சு கரெக்டா இருக்கும். ப்ரோ உங்க நேம்? இளவரசன். எந்த ஊர்ல இருந்து வரீங்க? சரி, நம்ம ஊர் ஆடி கிருத்திகை எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. பரவாயில்ல, சூப்பரா தான் இருந்தது. மின்னத்தோட இப்ப கூட்டம் அதிகமா தான் வருது. காவடி எப்பயும் வருஷம் வருஷம் எடுக்கிறேன். எத்தனை வருஷமா இருக்கு? நான் 7 வருஷம் மேல எடுக்கிறேன். ஓகே, 7 வருஷமா இதுக்கு இந்த வேண்டுதல் வச்சு எடுத்துருக்கீங்க? பைக் எடுக்கணும் எடுத்தேன் ப்ரோ. நான் தைப்பூசத்துக்கு பைக் எடுத்துட்டுனா நந்த வர மாதிரி சொன்னேன். தைப்பூசத்துக்கு மாதிரியே பைக் எடுத்துட்டேன். ஓகே சூப்பர், ரொம்ப நன்றி ப்ரோ. அக்கா உங்க பேரு? பூங்கொடி என் பேரு. சரி, திருத்தல் ஆடி கிருத்திகை போயிட்டு இருக்கு, எப்படி போயிட்டு இருக்கு? போன வருஷத்தோட இந்த வருஷம் ஜன கூட்டம் கம்மி தான். ஏன் ஐடியா இருக்கா? மழை வருது இல்ல, கூட்டம் கம்மியா தான் வந்து இருக்கு திருத்தணியில. என்ன உங்க பேரு? பூபாலன். எந்த ஊர் நீங்க? சோழிங்கர்ல இருந்து வரேங்க. சரி, திருத்தணி ஆடி கிருத்திகை எப்படி இருக்கு? சூப்பரா அந்த கிருத்திகை ஜனம் கொஞ்சம் க்ரௌடு அதிகமா இருந்தது. பரவாயில்ல, ஃப்ரீயா இருந்தது. சாமி பார்க்கறதுக்கெல்லாம் நல்லா அருமையா இருந்தது. எத்தனை வருஷமா காவடி எடுக்கிறீங்க? நான் அது ரொம்ப ஒரு 10-20 வருஷமா காவடி எடுத்துன்னு இருக்கேன். ஏதாவது வேண்டுதல் வச்சு எடுத்திருக்கீங்களா? வேண்டுதல் தான். வேண்டுதல் எடுத்து தான் காவடி வரோம். நன்றிண்ணா. நன்றி.